நாம் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, இந்துக்களுக்கு அவர்கள்தான் தலைவர்கள், இந்து கடவுள்களை அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள், மற்றவங்கள்லாம் இந்து மதத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பிரிவினையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, கலவரத்தையும் உருவாக்குகிறார்கள். நீங்கள் வந்து வடபுலத்தில் அயோத்தியில் ராமருடைய பெயரால் மிகப்பெரிய உயிர் பலி ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போது தமிழகத்தில் முருகன் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது தவறு. முருகன் ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் கடவுள் கிடையாது. முருகன் ஒரு காலத்திலும் பிஜேபியை ஆதரித்தவர் கிடையாது. திடீரென்று இவர்கள் முருகனை அவ்வாறு உருவகப்படுத்துவது தவறு என்று தான் நாம் அந்த கூட்டத்திலே பேசினோம். இதுதான் நம்முடைய கருத்தும் கூட. நம்முடைய தோழர்கள் இந்த கருத்தை தமிழகம் முழுவதும் பரவலாக சொல்ல வேண்டும். ஏன்னா ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா என்பது ஒரு அரசியல் கட்சியாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக, பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு அதில் இருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் அதை நல்ல முறையில் செய்கிறார். இங்கே வந்து நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. இதை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக, பிஜேபி இன்றைக்கு ஒன்று சேர்கிறார்கள். அது தவறு. ஒரு ஆட்சின்னு வந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவைகளையும் தாண்டி கொள்கை ரீதியாக இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தீவு போல இந்த மாநிலம் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு நிலையான ஒரு எதிர்ப்பை, ஒரு தத்துவார்த்த ரீதியான கருத்தை சொல்லுகிறவர்களாக நம்முடைய கூட்டணி இருக்கிறோம். அதை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம்.